வணக்கம் நண்பர்களே. இப்போது திராவிட மாடல் ஆட்சியில் அலங்கோலமான அவலட்சமான கேடுகட்ட ஆட்சி அப்படிங்கிறதுக்கு பல உதாரணம் சொல்லியாச்சு. மக்களை வெறுத்து போயிருக்கான். நீ ரூ. 1000 கொடுத்தானே, ரூ. 2000 கொடுத்தானே, இல்லை பொங்கலுக்கு கொடுத்தானே, இந்த பொங்கல் கொடுக்கல. அப்போ இந்த கேடுகட்ட ஆட்சியில் பல உதாரணம் இருக்குது. அதில் 2 உதாரணம் மெயினாக இப்போது அது ஒட்டி தான் வேறு மாதிரி அண்ணாமலை குறிப்பிட்டதை இங்கே குறிப்பிட உங்கள் பார்வைக்கு. அதாவது சிவகங்கை நாட்டுக்குடி அப்படிங்கிற இடத்துல ஒரு கிராமத்தில் ஒரு 5000 பீப்புள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அது இப்போ பேய் நடமாடும் உணாவும் இடமா மாறிப்போச்சு. இப்படின்னா அதில் இவங்களோட பரிதாபக்குரிய நிலை தான். இந்த அவலட்சமான ஆட்சி அட்மினிஸ்ட்ரேஷனில் அங்கே ஜல்ஜீவன் திட்டத்தில் குடிநீர் குழாயெல்லாம் போட்டான். எல்லாம் பண்ணியும் அங்கே போதுமான இது இல்லை, ட்ரிங்கிங் வாட்டர் குடி தண்ணி இல்லை. அப்புறம் மர்டர் கூடி நடந்தது. என்டையர் கம்யூனிட்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. 4 வருஷமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 4835 கோடி ஜல்ஜீவன் திட்டத்துக்கெல்லாம் கொடுத்தும் வீட்டுக்கு வீடு குடிநீருக்கு மாத்தூர் வில்லேஜ் பஞ்சாயத்து சிவகங்கை அசம்பிளி கான்ஸ்டியூஷனில் உள்ளது நாட்டுக்குடி வில்லேஜ் 100% எல்லாம் கொடுத்துமே அங்கே ஒன்றும் இல்லை, தண்ணி எல்லாம் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் இந்த படத்தில் குறிப்பிட்டவர் மட்டும் எங்கேயோ நோண்டி ஊரணியில் கொஞ்சம் தண்ணி எடுக்கிறார். அவர் ஒருத்தர் மட்டும்தான் வாழ்கிறார் 5000 பேர் இடத்துல. வளச்சமாக இல்லை, கிராமம்லாம் காலி பண்ணி எங்கேயோ போயிட்டாங்க சொந்தக்கார இடத்துக்கு. வாழ தகுதி ஆயிடுச்சு. இப்படி மணலும் கட்டி 60,000 கோடி துரைமுருகன் சம்பாதிச்சான்னு துரைமுருகன்ட்டு இருந்த நபரே சொன்னாங்க. நான் புத்த புனிதர் மாதிரி அவர் பேட்டி கொடுக்குறாரு, நான் 50 வருஷம் அப்பல் கட்டுறவர்னு. இந்த மாதிரிலாம் தேவையா? தேர்ந்தெடுக்கணுமா? நீங்கள் பேர் சொல்லக்கூடாதுன்னா அப்படி சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு. இந்த நிலைமையை பார்த்தா ஏன் சரி செய்ய முடியாதா? இந்த 50 வருஷமாக என்ன கழட்டினா 2 திராவிடமும் சேர்த்துங்க இதில். இப்போ இதில் அங்கங்கே அந்த நதி நீரெல்லாம் சேர்க்குறேன்னு சொன்னாங்களே 21 தேர்தல் அறிக்கையில் திமுக என்ன பண்ணாங்க? மணலில் அள்ளிட்டு மணல் அள்ளினா இருக்கிற தண்ணியும் கிடைக்குமா? அது அம்போன் ஆகும். இதெல்லாம் ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டியது. அப்படி பார்க்கல, அந்நேரம் குவார்ட்டர் பிரியாணி போனேன்னா அதோ கதையாக அவன் தலைமுறை. ஒன்று இன்னொரு அவலமானதை பாருங்கள். ஒன்று தண்ணியில் மக்கள் போயிட்டா அதுக்கு திராவிட பசங்க தான் காரணம். மணல் அள்ளி அது ஒரு கொலை குத்தம் மாதிரி தான். நாட்டு சமுதாய சீர்கேடு தான் மக்களுக்கு. ஒரு தலைமுறை ஒரு குடும்பம் பிழைக்கிறதுக்கு. இன்னொன்று பாருங்கள், நாட்டை காப்பாற்றுற ஒரு லேடி, இதுக்கும் லேடி என்ன சிஆர்பிஎஃப் ஜவான் ஜம்மு காஷ்மீர் இருக்காங்க. அவங்க காட்பாடியில் வீடு இருக்குது, அதே துறைமுறை ஏரியா தான். அந்த